ஈகோல அழிஞ்ச பல நபர்கள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அந்த சூரியனோட கர்ம பதிவு அப்படின்றது இருக்கும். இவங்க சொல்ற ஒரு ஐடியாவ மத்தவங்க ஏத்துக்கல அப்படின்னா, பயங்கரமா ஈகோ காட்டுவாங்க. அந்த இடத்துல கோவமா பேசுறதோ, கத்துறதோ, சண்டைக்கு போறதோ, அத விட அந்த ஈகோ, "இப்ப நீ இப்படி சொல்ட்டியா? உன்ன நாளைக்கு நான் என்ன பண்றேன் பாரு. நாளைக்கு நான் உன்ன என்ன பண்றேன் பாரு." அப்படின்ற மாரி இந்த ஒரு ஈகோ ஏறிடும். எல்லாமே அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பண்ணோனே பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸ். நல்ல ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருப்பாரு. இல்ல நல்ல வந்து ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் உள்ள ஒரு லீடரா இருப்பாரு அவரோட ஆஃபீஸ்ல. பட் ஆனா, கீழ வேலை செய்யக்கூடிய ஒரு வாட்ச்மேனோ, இல்ல டிரைவரோ இவருக்கு அகைன்ஸ்ட்டா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு, அவர காலி பண்றதுக்காகவே இவரு உட்கார்ந்து ராப்பகலா யோசிப்பாரு. அதனால என்ன ஆகும்னா, இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் எல்லாமே அப்படியே தேங்கி நிக்கும். காரணம் என்ன? அவரோட லெவலுக்கு ஏதோ ஓனர் அவர் ஏதோ ஒரு டிரைவர் தப்பு பண்ணிட்டான். ஏதோ வாட்ச்மேன் தப்பு பண்ணிட்டான். அவன்ட்டலாம் நம்ம சண்டைக்கு போலாமா? அப்படின்னு அவன மன்னிச்சுட்டு போணும். இல்ல அவன வேலைய விட்டு நீக்கிரணும். ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. வேலைய விட்டு கூட அனுப்ப மாட்டாங்க. நீ வேலைய விட்டே போக்கூடாதுன்னு அவர அதே இடத்துல ஹோல்டு பண்ணி, அவர எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணணுமோ அப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. வெஞ்சன்ஸ். இந்த ஈகோவின் காரணமாக.